இளையராஜாவிட்ட மட்டும் ஏன் இறங்கவே இல்லைன்னா? இல்ல இளையராஜாட்ட இறங்கல, இளையராஜா வைரமுத்துட்ட இறங்கல. நீங்க கேள்வியே மாத்தி கேட்கறீங்க. இளையராஜா வந்து வைரமுத்துவை அறிமுகப்படுத்தினார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா வந்து டைரக்டர் எம் பாஸ்கர், புரியுதா உங்களுக்கு? பைரை படத்தினுடைய இயக்குனர், ரஜினி சாரை ஃபர்ஸ்ட் ஹீரோவை அறிமுகப்படுத்தின இயக்குனர். அவர் வந்து தன்னுடைய ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பு நிறுவனமாக சூளம்னு ஒரு படம், முதல் படம் தயாரிப்பு நிறுவனத்தில் தயாரித்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு இளையராஜா இளையராஜா சார் வந்து வைரமுத்து சாரை அப்பா கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. சமகாலத்தில் பாரதி ராஜா சார்ட்டையும் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், அது வேற விஷயம். அறிமுகப்படுத்தும் போது 2 பாடல்கள் வந்து அவர் கொடுக்கப்படுது. வைரமுத்து சார் எழுதுறாரு, நல்லா இருக்கு இந்த பாட்டு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அப்பா அப்ரூவல் கொடுக்குறாரு. சூளம் படத்துக்கு காலையில ஒரு பாட்டும் மத்தியானம் ஒரு பாட்டும் ஒரே நாள்ல 2 பாட்டு ரெக்கார்ட் ஆகுது. வைரமுத்து சார் தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் பாடல்கள் எழுதுனது சூளங்கிற படத்துக்கு தான். ஓகேவா? அந்த படத்துல ராதிகா ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் வந்து நிலகள் படத்துக்கு அதுக்கப்புறம் அவர் பாடல் எழுதி அதுக்கப்புறம் அவர் வந்து ரெக்கார்ட் ஆகி எல்லாம் பண்ணிச்சு. நிலகள் படத்தை தான் தன்னுடைய முதல் படமா சொல்றாரு. எல்லா இடத்துலையும் பொன்மாலை பொழுது அது ஹிட் ஆனோன்னா, மடை திறந்து பாட்டெல்லாம் ஹிட் ஆனோன்னா, அதுவும் இளையராஜா தான். பாட்டெல்லாம் ஹிட் ஆனோன்னா என்னுடைய முதல் படம் நிலகள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அன்னைக்கு பிரிண்ட் மீடியால சொல்றாரு. அங்கேயே போய் நான் பல யூடியூப் சேனல்ஸ்ல பல மீடியால நான் சொல்லிட்டேன், சூளம் படத்து தான் வைரமுத்துவோட முதல் படம்னு. ஆனா வந்து அது இன்னைக்கு வரைக்கும் காலங்கள் கடந்து கிட்டத்தட்ட 45 வருஷ காலங்கள் கடந்து கூட உண்மையை ஒத்துக்க மறக்கல. என்ன பிரச்சனை சொல்றது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதாவது வந்து ஒரு பாப்புலாரிட்டி, இந்த பாட்டு அந்த படத்தினுடைய பாடல்கள் பிரபலியம் ஆகல. எந்த படத்தினுடைய பாடல்கள், அதுவும் இளையராஜா தான் மியூசிக், பிரபலியம் ஆகல. இந்த படம் நிலகள் படங்கள் பாட்டு வந்து பிரபலியம் ஆயிருச்சு.